ஜெபம். தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த 3வது அப்பா ஞாயிற்றுக்கிழமையின் அப்பா குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் முதல் கொண்டு அப்பா ஆவியானவருடைய கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வருகிற பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க, வந்தவர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆராதனை வேலையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மெசேஜை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அடியாரை மடைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகள் புறப்படும்படியாய் அப்பா பலிபீடத்தில் ஏறெடுக்கிற அப்பா அந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொண்டு பலனடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. இப்பொழுதும் அப்பா உம்முடைய துதியை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நீங்க அப்பா பரலோக தூதர்களை அனுப்பி கொடுத்து கர்த்தாவே நாங்கள் மகிழும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுகைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி நம்மளோட ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இன்னொரு முறை. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே மறு ரூபத்தின் இருதயத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே.
துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே உன் மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களினால் நம்மை திருப்தியாய் அனுப்பிடும் தேவன். துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உற்சாகமாய் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். இன்னும் ஒரு முறை ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னுமாய் ஒரு பாடலை உற்சாகமாய் பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் நேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. இந்த பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம்
எல்லாம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இன்னொரு முறை ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தையை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென்.
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இந்த பாடலோட வரிகள் இதுதான் சொல்லுது. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. நம்ம வாழ்க்கையிலேயும் எத்தனையோ காரியங்கள் நமக்கு செத்து போனதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இனி நமக்கு நடைபெறாது, இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்தில் கலங்கின இருதயத்தோடு நம்ம வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை நம்மளோட வாழ்க்கையை மாற்றுகிற வண்ணமாக இருக்கும். இன்னும் ஒரு முறையாக இந்த பாடலை, இந்த வரிகளை செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை, செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. செத்து போனதா சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். கரங்களை தட்டி எழுந்து நின்று பாடுவோம். வாக்கு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எல்லோருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். எல்லோரோட கண்களும் மூடப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தொல்லைகள், எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எவ்வளோ கண்ணீர்களோடு நாங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகவில்லையே, உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகவில்லையே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2024ஆம் ஆண்டு நாங்கள் எப்படி துவங்க போகிறோமோன்னு நினச்சோம். ஆனால் இதில் 9 மாதங்களை நாங்கள் கடந்து வர நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த ஆண்டு தொடங்கும் போது இருந்தாங்க, அவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, எங்களை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ கஷ்டங்கள் எங்களுக்கு வந்த போதிலும் ஆண்டவரே நீர் எங்களை காத்து கொண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுது. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை வாய்களை பார்க்கிறார், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த 9 மாதங்கள் காத்த ஆண்டவரே, நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை செலுத்துவோம். இன்னுமாய் இருக்கிற இந்த 3 மாதங்களை இன்னுமாய் ஆண்டவர் விசேஷித்த விதமாய் உங்களை நடத்த போகிறார். விசேஷித்த ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். இன்னுமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல அடுத்த இருக்கிற 3 மாதங்களுக்கு நமக்கு இன்னும் நன்மை ஆண்டவர் கூட்டிக் கொண்டே இருப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க.
நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும் கச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும் ஓம் நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும் கச்சை தொடுவோம் அற்புதம் பெறணும் பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க பவுலை போல் என்ன பயன்படுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் நான் காலியாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க இன்னொரு முறை நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரோட நிழலத்தோட வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் அவருடைய கச்சையை தொட வந்திருக்கிறீங்க எத்தனை பேருக்கு இன்னைக்கு விடுதலை வேணும் இந்த பாடல்களை உணர்ந்து பாடும் பொழுது இந்த வரிகளை உணர்ந்து பாடும் பொழுது உண்மையாகவே ஆண்டவரோட நிழலை நீங்க தொட போறீங்க உண்மையாகவே ஆண்டவருடைய கச்சையை நீங்க தொட போறீங்க ஆண்டவர் உங்களை நிரப்ப நிரப்ப அவர் கச்சையை நீங்க தொட அவரோட நிழலை நீங்க தொட தொட உங்க உடம்புல இருக்க வியாதிகள் சுகமடைய போகுது உங்க கவலைகள் மாற போகுது உங்க கண்ணீர் மாற போகுது இன்னுமா இந்த பாடலை உற்சாகமாய் பாடும்பொழுது நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும் கச்சை தொடுவோ அற்புதம் பெறணும் நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும் கச்சை தொடுவோ அற்புதம் பெறணும் பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க பவுலை போல் பயன்படுத்திடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே
நிரம்பணுமே நான் நிரம்பணுமே வல்லமையாலே நிரம்பணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே ஆவினாலே நிரம்பணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே வல்லமையாலே நிரம்பணுமே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் எத்தனையோ ஆண்டவரே அப்பா கட்டுகளோடு எத்தனையோ வியாதிகளோடு எத்தனையோ மன சோர்வுகளோடு நாங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய நிழலை தொட்டதன் நிமித்தமாக ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற வியாதிகள் எங்களுக்குள்ளே இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே அப்பா நீர் நிர்மூலமாக்கி நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இம்மட்டும் நடத்தின தேவன் இனி வரும் காலங்களிலும் நீர் எங்களை அபிஷேகித்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மீதியாய் இருக்கிற வேலைகளில் உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும்படியாய் நீர் எங்களோடு வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். ஆமென். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? பரலோக தேவன் நம்மத்திலே மகிமையான காரியங்களை செய்யும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டுமாக நம்மை கரம் பிடித்து நடத்தினவர். அவர் நம்மை செம்மையான பாதையில் நடத்துவார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு கொடுத்தவர் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. என்னை காக்கும் தேவன் உண்டு, நான் கலங்கிட நேரம் கிருபை உண்டு. என்னை காக்கும் தேவன் உண்டு, கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. தம் சிறகுகளாம் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே. தம் சிறகுகளாம் மூடி மறைத்து தூங்காமல் உறங்காமல் பாதுகாத்தே. அதை என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அதை கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். சென்ற காலத்திலும் ஒரு சேதம் அணுகாமல், பஞ்ச காலத்திலும் எல் தஞ்சமானீரே. சென்ற காலத்திலும் ஒரு சேதம் அணுகாமலே, பஞ்ச காலத்திலும் எல் தஞ்சமானீரே. கொள்ளை நோய்களிலும் நான் பயந்தாலும் பாதுகாத்தே. அன்றெடு ஆகாரத்தை தந்தென்னை ஆதரித்தே. சர்வ வல்லவரே எலோஹீம் என்று உள்ளவரே.
என்னை காக்கும் தேவன் உண்டு. நான் கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. என்னை காக்கும் தேவன் உண்டு. கலங்கிடும் நேரம் கிருபை உண்டு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க அப்பா. உம்முடைய கிருபைதான் எங்களை மட்டுமாக எங்களை தாங்கி வந்திருக்கிறது. It is your pure grace that has carried us until now. உம்முடைய மாறாத கிருபைக்காக, உம்முடைய மாறாத தயவுக்காக, உம்முடைய மாறாத இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க நாளில் எங்களோடு நீர் பேசுகிறாச்சா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் எடுக்க நீங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருகில நபரை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா கேளுங்க. ஆமென். ஒருவேளை நீங்க நல்ல இல்லைன்னா நல்ல தேவன் நல்ல காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தை நான் காத்திருந்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம் சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5, 2 வசனத்திலையும் பார்ப்பீரானால் ஒரே வாக்கியம் அங்கே எழுதப்பட்டிருக்க நீங்க பார்க்கலாம். சங்கீதம் 42:5 வசனத்தை படிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம், அவருடைய சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக துதித்தாலும் அதற்கு இடமே போதவே போதாது. ஆமென். அவர் நம்மேல் பாராட்டின நன்மைகள், அவர் நம்மேல் பாராட்டின கிருபை, நம்மேல் பாராட்டின தயவு. ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீ கலக்கத்தோடு வந்திருக்கிறாய்? உன் எதிர்காலத்தை குறித்தா, உன் குடும்பத்தின் காரியங்களை குறித்தா, உங்கள் வேலையின் காரியங்களை குறித்தா, உங்கள் தொழிலின் காரியங்களை குறித்தா, what is that you have been worried about? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குகிறாய்? மேலும் சங்கீதம் 27:14 வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படி, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உன்னை, உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படாமல் நிலையற்றதாக இருக்கிறதோ, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்துவேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காத்திருப்பதல் என்ற அந்த வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள், வேதத்தில் 101 வசனங்களிலே 106 தடவைகள் காத்திரு என்ற அந்த வார்த்தை வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். காத்திரு என்று சொல்லும் பொழுதே அந்த காத்திரு என்ற வார்த்தையில நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கை
தொடர்ச்சியாக ஒரு காரியம் இருக்க போகிறதுல அந்த காத்திருதலுக்கு ஒரு முடிவு இருக்க போகிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த காரியங்களுக்காக காத்திருக்க எனக்கு தெரியாது, எந்த காரியங்களுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்க தெரியாது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ காத்திருக்கிற காரியங்கள் அது பெர்மனன்ட்டாக இருக்க போவதில்லை. கர்த்தர் அது ஒரு முடிவை வைத்திருக்கிறார், அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். காத்திருக்கிற உன்னை ஆண்டவர் வெறும் கையோடு அவர் அனுப்ப போவதில்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கென்று நியமித்த நன்மைகள், ஆண்டவர் உனக்கென்று நியமித்த ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வருவது நிச்சயம். ஒரு மனிதன் காத்திருப்பது என்று சொல்லும் பொழுது எதுக்காக ரொம்ப விரும்பி காத்திருப்பாங்க? எதற்காக காத்திருப்பாங்க? தனக்கு பிரியமான காரியங்களுக்காக காத்திருப்பாங்க. யாக்கோபு தன் ராகேலை நேசித்தபடினால் 14 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். அன்னால் 19 ஆண்டுகள் ஒரு பிள்ளை உருவாகிறதுக்காக அவர் காத்திருந்தால், அது மித்ராஷ் என்று சொல்லுகிற யூதருடைய புத்தகங்களிலே 19 ஆண்டுகள் அன்னாள் அவள் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார். சிமியோன் பல ஆண்டுகள் எருசலேம் ஆலயத்தில் காத்திருந்தான். காரணம், மேசியாவை பார்க்க போகிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தான். ஒரு மனிதன் ஒரு காரியத்தை விரும்பும் பொழுது, ஒரு மனிதன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது அவன் காத்திருப்பான். ஆனா எப்போ ஒரு மனிதன் காத்திருளாமல் அவன் போவார் என பார்ப்பீரானால், எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது ஒரு மனிதன் காத்திருளாதபடி நம்பிக்கை எழுந்து அவன் சோர்ந்து போகிறான். அவன் வாழ்க்கையில தாமதங்கள் வரும் பொழுது அவன் மனம் தளர்ந்து போகிறான். அவன் எதிர்பார்த்த சுகம், எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த நன்மைகள் அவன் வாழ்க்கையில வராத பட்சத்திலே அவன் காத்திருந்த காரியங்களிலே அவன் சோர்ந்து போய்விடுகிறான், மனம் தளர்ந்து போய்விடுகிறான். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, காத்திருப்பதில் இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனா விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சமாக இருக்கும். காத்திருக்கிற காரியங்கள் அனுபவம், எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக இருந்தாலும் காத்திருக்கிற அனுபவம் ஒரு மனிதனுக்கு வேதனையையும் கஷ்டத்தை கொடுக்கிறதாக காணப்படலாம். காத்திருக்கிற இருதயத்தை இளைக்க பண்ணும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆனா இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்து வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை விரித்து அவர்கள் உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக காத்திருக்கிறதுக்கும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நிறைய ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. பிரச்சனை எண்ணி பொழும்புகிற காத்திருக்கிறதுக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அன்னால் பல வருடங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவளை சக்காலத்தி மனவேதனைப்படுத்தும்படி அவள் பேசினாள். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அன்னால் கண்ணீர் விட்டு காத்திருந்தாலோ, அடுத்த வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாலை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவார். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அழும்படி வந்திருக்கிற, கர்த்தருடைய பாதத்தில் அழும்படி வந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அன்பு மகளே, இதுவரைக்கும் நீ காத்திருந்த நாட்கள் வீணாக போயிருக்கலாம். இதுவரைக்கும் காத்திருந்த நாட்கள் ஏமாற்றத்தில் போயிருக்கலாம். இதுவரைக்கும் காத்திருந்த காரியங்கள் எதிர்பார்த்தது போல கைகூடாமல் வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உனக்கு மிகுதியான பலன் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் போஸ் ரூத்தை பார்த்து சொன்னார், நீ இஸ்ரவேல் தேவனுடைய செட்டின் நிழல் வந்திருக்கிற உனக்கு அவராலே மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றத்தை, இதுவரைக்கும் பார்க்காத திருப்பத்தை உன் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். இஸ்ரவேல் தேவனுடைய செட்டின் நிழலில் வந்திருக்கிற உனக்கு
அவராலே மிகுந்த பலன் உண்டு. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு தேவச்சனமே, சூழ்நிலை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, சுற்றி இருக்கிற காரியங்களை பார்த்து, சத்துருக்கள் அதிகமாக எழும்புகிறதை பார்த்து, அவருடைய சூழ்ச்சிகளை பார்த்து சோர்ந்து போய்விட்டாயா? ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களே, ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்கள் என்ன, என் குடும்பத்தின் காரியம் என்ன, என் பிள்ளைகளுடைய காரியம் என்ன, என் வேலையின் காரியம் என்ன, என் தொழில் காரியம் என்ன, என் ஊழியத்தின் காரியம் என்ன, என் வாழ்க்கையில ஏன் தடைகள், இடர்கள், ஆண்டவர் என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? சில காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை மறந்துட்டார் என்று நினைக்கலாம். கர்த்தருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு மிகுதியான பலனை ஆண்டவர், வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடலுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். அசுத்தத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். அருகில நபரை பார்த்து சொல்லுங்க, எனக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவளை போல தான் நானும் அழுதுட்டு இருக்கிறேன், மற்றவளை போல தான் நானும் கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கும் மற்றவளுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை என்று அழுகியோடு வந்திருக்கிறாயா? உனக்கு மற்றவளோட ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்களை போல அநேக காரியங்களை குறித்து நீங்க அழுதுட்டு இருக்கலாம், அவங்களை போல அநேக காரியங்களை காத்திருக்கலாம். ஆனா ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன? அவங்களுடைய பிரச்சனைக்கு பதில் வருகிறதோ இல்லையோ, உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயம் பதில் உண்டு. காரணம், நீ தேடி வந்திருக்க தேவன் உன் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறலாம், ஆனா வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு அவராலே மிகுதியான பலன் உண்டு. ஆமென். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா நம்பி வந்த உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சேட்டை நிழல் வந்திருக்கு, உனக்கு மிகுதியான பலனை ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடக்க வேண்டியதாக இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தை பார்த்தபோது அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள். இந்த வனாந்தரத்தில் என்னையா உணவு கிடைக்க போகிறது? தண்ணி கிடைக்காது, உணவு கிடைக்காது, இதே வனாந்தரத்தில் மடிந்து போய்விடுவேன் என்று இஸ்ரேல் ஜனங்கள் புலம்பினார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த ஜனங்களை, கர்த்தரை நம்பி பிரயாணத்தை ஆரம்பித்த அந்த ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் கைவிட்டாரா? இல்லை, இல்லை. அந்த வனாந்தரத்தில் தான் எதிர்பார்க்காத அற்புதம் நடந்தது, எதிர்பார்க்காத அதிசயம் நடந்தது. எகிப்திலே அவர்கள் வேலை செய்த பிறகுதான் அவங்க தேவையான ஆகாரம் கிடைத்தது. ஆனால் அந்த வனாந்தரத்திலே அவருக்கு எந்த பிரயாசம் எடுக்காமலே கர்த்தர் அவருக்கு நீரூற்றை கொடுத்தார், தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்தார், எதிர்பார்க்காத காடைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு காற்று அதை கொண்டு வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிரயாசம் எடுத்தால் தான் அந்த காரியங்கள் வாய்க்கும், நான் முயற்சி செய்தால் அந்த காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லி பலர் புலம்பலாம். ஆனா கர்த்தரை நம்புகிற உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். அவரை நம்பி வந்திருக்கிற உனக்கு, அவரோட சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு தேவன் மேன்மையான ஒரு மாறுதலை, ஒரு அற்புதத்தை செய்வார். உலகம் சொல்லலாம், ஒருத்தரை ஏமாற்றினால் தான் உனக்கு உயர்வு, ஒருத்தரை ஏமாற்றினால் தான் நீ பிழைப்பாய், பொய் சொன்னால் தான் நீ வாழ்ந்திருக்க முடியும். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சத்தியம் உள்ளவனான. ஹல்லேலூயா. உலகம் பொய் சொல்லும், உலகம் ஏமாற்றினால் தான் உன் தொழில் நன்றாக நடக்கும் என்று சொல்லலாம். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த ஜெபம் மன்னிப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத மாறுதலை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் அறிவார். பல வருடங்களுக்கு முன்பாக ஹரிகுவான் மகாராஷ்டிராவிலே ஒரு ஊழியத்திற்காக நான் போயிருந்தேன். அந்த இடம் மகாராஷ்டிரா மராத்தி
மொழி பேசுகிற மக்கள் இருந்தார்கள். ஆதலால் எனக்கு மொழிபெயர்க்கிறதுக்காக எனக்கு மராத்தி தெரியாது, ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும். ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் சொன்னார்கள், உங்கள் செய்தியை டிரான்ஸ்லேட் பண்ண மொழிபெயர்க்க மராத்தி பாஷை தெரிந்த ஒரு பிரதர் இருக்கிறார். அவங்க யோசித்தோம். அவங்க சொன்னாங்க, பிரவீன் பங்கர் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவரை கூப்பிடுறோம், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவர் சரி சரின்னு சொன்னார். கடைசி நேரத்தில் அவர் சொன்னார், அண்ணே எனக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் வந்துட்டானா அந்த பிஸ்னஸை ஓடாது. ஏன்னா அந்த பிஸ்னஸோட காரியங்கள் மேன்மைகள் என் தம்பிக்கு தெரியாது. அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுவார் என்றால், இந்த வேனில் இந்த காரில் போகிற இந்த ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஹேண்டில் ரெண்டாக பிடிக்கிற ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பரை தயாரிப்பு செய்கிற ஒரு தொழில், ஒரு சின்ன ஒரு மிஷின் வைத்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார். என்னை அந்த நபரை அழைத்த என்னோட நண்பர் சொன்னார், பிரதர் ஏதோ அம்பானி பிஸ்னஸ் மாதிரி பெருசாக பண்ணுற மாரி அவர் பேசுகிறாரு, சின்ன ஒரு மிஷின் வச்சிருக்கிறார், அதுக்கு இவர் பில்டப் கொடுக்குறார். நான் சொன்னேன், பிரதர் நம்ம ஆண்டவரோட ஊழியத்தை செய்ய போகிறோம், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதானவர் கனப்பண்ணுவார். உலகம் நாம் செய்கிற தியாகத்தை, உலகம் நாம் செய்கிற நற்கிரிகளை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கிற தேவன் நம்மை நன்காக விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்தில் சொன்னேன், நம்ம அந்த ஹேரிகோனுக்கு போவோம், பூனா பட்டணத்திலிருந்து நீங்களும் வாங்க, என்னோடு ஆண்டவர் பேசுகிறார், நீ வந்தினா உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீ பார்ப்பாய். நான் சொன்ன பிறகு அவரால் எதிர்த்து ஒன்றும் பேச முடியல. பிரவீன் பன்கர் என்னோட காரில் பிரயாணம் பண்ணினார். 3 நாள் கூட்டம். முதல் நாள் கூட்டம் அங்கே போய் சேர்ந்துட்டோம். அவர் மனதில் ஒரு பதட்டம். தம்பி கிட்ட சொல்லிட்டார், எப்போ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, திறமை இல்லை, ஆனாலும் உன்னை நம்பி தான் வந்திருக்கிறேன். ஒரு நாளிலே நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவரோட லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் லாபம் அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த விற்கிற ஒரு சூழ்நிலை தான் அவருடைய நிலை. பாருங்கள், முதல் நாள் அந்த டிரான்ஸ்லேஷன் போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் என்னை ஏவினார். அவர் கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபம் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஏன் தெரியல பிரதர், உங்களுக்கு ஜெபம் பண்ணது ஜப்பான் அந்த மேப்பை ஆண்டவர் காட்டுறாரு, ஏன்னு தெரியல. கர்த்தர் அந்த ஜப்பான் நாட்டை சார்ந்த ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு நம்ம அந்த கூட்டத்துக்கு போனோம். அந்த கூட்டம் முடிந்து மாலை வீட்டுக்கு அறைக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்தபோது அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல, ஏன் ஜப்பானுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பூனாப்பட்டினம் ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கு மாலை அந்த ஜாப்பனீஸ் கம்பெனியிலிருந்து இந்த மோட்ரோலா இந்த சஃபாரி அந்த பல கார் நிறுவனத்தில் இருக்க அந்த நபர்கள், ஒரு ஜப்பான் ஒரு என்ஜினியர் வந்திருந்தார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஒரு வந்து சொன்னாராம், எங்களுக்கு நிறைய அந்த ரப்பர் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு தெரியும், ஆனால் பல்காக ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், அது நீங்கள் செய்வீங்களான்னு. அவன் தம்பிக்கு என்னன்னு தெரியல, உடனே அவருக்கு ஃபோன் பண்ணான், அண்ணே நம்ம என்ன பண்ணலான்னு. அவர் சொன்னான், மீட்டிங் போகிற இடத்துல இருக்கேன், ஆனால் நான் அப்புறம் பேசுகிறேன், ஆனால் அவர்கிட்ட சொல்லு கட்டாயம் நான் பண்ணுறேன், எனக்கு காலையில் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். காலையில் ஃபோன் பண்ணேன்னு அவர் சொல்கிறாரு, அண்ணே அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போது திரும்பி ஓடி வந்து சொன்னார், ஜெபம் பண்ண திருப்பி, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய வந்திருக்கிறார், ஒரு அற்புதத்தை செய்யுங்க. மாலை கூட்டத்தில் அந்த மனிதர் சொன்னாராம், நான் உங்களோட ஃபேக்ட்ரியை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பிறகு தான் இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடைய பன்கர் சொன்னார், அண்ணே என் ஆஃபீஸை பார்த்தான்னா கன்ஃபார்ம்டு அவனுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டான், ஏன்னா சின்ன 10க்கு 10 ஒரு ரூமு தான், அதில் ஒரு சின்ன மிஷின் தான் வச்சுருக்கிறேன், சின்ன விதத்தில் தொழில் பார்க்குறேன், அவர் பெரிய பட்ஜெட்டில் அவர் எதிர்பார்க்குறாரு, ஆனால் அவ்வளோலாம் என்னால் கொடுக்க முடியாது, அதனால் கட்டாயம் கிடைக்கா. நான் சொன்னேன், கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிற, அவரோட ஊழியத்தை செய்ய வந்திருக்கிற, அவரை நம்பி வந்திருக்கிற உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அது நீ எதிர்பார்க்காததா இருக்க போகிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். மறுநாள் அந்த மனிதன் செக் பண்ணாராம், சின்ன கம்பெனி தானே, நான் பெருசா இருக்கும்னு நினைச்சேன் என்று சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி போயிட்டார். அன்னைக்கு மறுநாள் அவரே ஃபோன் பண்ணி சொன்னார், நான் கொடுக்குற ஆர்டருக்கு நீங்கள் அந்த தயாரிப்பு செய்கிறது ரொம்ப கஷ்டம்தான்,
ஆனால் என்னன்னு தெரியல, ராத்திரிலாம் எனக்கு தூக்கம் வரல. நானே ஒரு புது மிஷின் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், நீங்களே அந்த ஆர்டர் பண்ணுங்க, உனக்கு தான் அந்த ஆர்டர் கொடுக்குறேன். ஏற்கனவே நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஒருத்தருக்கு நான் உதவி செய்யணும்னு ஒரு ஊந்துதல் இருந்துட்டு இருக்கு. ஏன் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் பண்ணணும் மட்டும் என் மனசில் அந்த எண்ணம் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மிஷின் வாங்கி கொடுத்தது மாத்திரமில்லை, ஆர்டர் கொடுத்தாராம். இப்போ அவரை பார்க்க போனால் அவர் சொல்லுகிறார், அன்னைக்கு பூனா பட்டணத்தில் நான் போன போது சொன்னார், இந்த கையில் மோந்துரும், அந்த கையில் மோந்துரும், 10 விரலையும் மோந்துரும், ஒரு சின்ன மைனர் செயின் போட்டிருக்கிறார். நானடா முன்ன ஒன்றுமே இல்லை, என்னன்னா அண்ணன் சொன்னார், அண்ணே இப்போ நல்லா என் பிஸ்னஸ் வளர்ந்துட்டு இருக்கு. அவர் சொன்னார், முன்ன 50க்கும் 100க்கும் கஷ்டப்பட்டேன், இப்போ ஒரு நாள் 10,000 ரூபாய், அதுக்கப்புறம் 1,00,000, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்கேன்னா என் வீட்டை வந்து பாருங்கன்னு சொல்லி காட்டினார். ஆமென். கர்த்தருக்காக காத்திருக்கிற உன் வாழ்க்கை கழுகை போல செட்டைகளை அரித்து உயர எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து மனுஷரிடத்தில் அழுகிறதை காட்டிலும், மனுஷர்களை நம்புகிறதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நல்லது. அன்னாள் வீட்டிலே அழுது கொண்டிருக்கும் போது அவருடைய பிரச்சனை மாறவில்லை. என்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சென்று கர்த்தருடைய சன்னிதானத்தில் கண்ணீர் வடித்து காத்திருந்தாலோ அந்த கண்ணீரை தேவன் பார்த்தார். ஹல்லேலூயா. ஏலி அதை பார்த்துதான் சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, சமாதானத்தோடு போ. எந்த காரியத்தை குறித்து சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறார், எதிர்காலமாக இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், உன் சரீரத்தின் காரியமாக இருக்கலாம், நீ செய்கிற சின்ன தொழிலாக இருக்கலாம், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் உனக்கு கட்டிடுவார். என்ன பிரதர், சமாதானத்தோட போ போ போன்னு சொல்லிட்டு இருக்கிற, மீட்டிங் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, எழும்பி போயிடலாமான்னு போயிடாதீங்க. இது முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த அன்னாளுக்கும் வீட்டிலே காத்திருந்த பெனினாளுக்கு இருந்த ஒரு வித்தியாசம் என்னவென்றால், பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது. பெனினாள் பிள்ளைகளுக்கு பேர் அந்த அம்மா வச்சாங்க, ஆனால் அந்த பேர் என்னன்னு வேதத்தில் சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கண்ணீர் விட்ட அன்னாளுடைய பிள்ளை பேரு சாமுவேல். அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் உனக்கும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் அவர் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதிர்பார்க்காத காரியத்தை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். உங்கள் கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சொல்லுங்க, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவனும் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கைகள் குறுகவில்லை,
உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையெல்லாம் நீ உருவாக்கினி, சகலத்தையும் நீ உருவாக்கினி, வார்த்தையாலே நீ உருவாக்கினி. என் வாழ்வில் வாக்கு கர்த்தர் செய்து நிறைவேற்றுவே, என் வாழ்வில் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என்னால முடியாதுதான், ஆனா உம்மால முடியும். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே அவர் நேர்த்தியா அவர் செய்கிறவராயிருக்க. இன்றைக்கு சூழ்நிலைகள் பிரச்சனையை பார்க்கும்போது ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் என்று நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த கைவிடப்பட்ட நிலையில தான் மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை தந்து ஒரு மாறுதலை, ஒரு ஆறுதலை ஆண்டவர் கட்டளிடுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பார்த்தபோது, பிந்தி வருகிற பார்வோனை பார்த்தபோது அவர்கள் நினைச்சாங்க, இதே நிலையில நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது, இனி அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கை முன்னேறி போவதில்லை, இந்த வனாந்தரத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது, சத்துருடைய கை ஓங்கி இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பினார்கள். ஆனா ஆச்சரியம் என்ன, எந்த செங்கடல் ஒரு தடையாக காணப்பட்டதோ, எந்த பார்வோன் ஒரு தடையாக காணப்பட்டானோ, ஆனா கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை, ஒரு காரியத்தை செய்தார். அந்த செங்கல் வழியே இல்லாத நிலையிலே அந்த செங்கடல் வழியாக ஒரு வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எந்த பார்வோன் பின்தொடர்ந்து வந்தானோ அவன் பின்தொடர்ந்து வராதபடி அவன் மடிந்து போகத்தக்கதாக ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பார்வோன் யோசித்து பார்த்த, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக போகாம வேற வழியாக அவங்க போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, நிலங்கள் வழியாக மலைகள் வழியாக போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, பார்வோன் தொடர்ந்து போயிருப்பான், தொடர்ந்து போய் அவர்களை அடித்திருப்பான், கொன்று போயிருப்பான். மனிதனுடைய எண்ணங்கள் ஒன்று, ஆனா தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள், வழிகள் ஒன்றே. ஹல்லேலூயா. அது மேன்மையான வழி. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்க வழி, சத்துரு பின்தொடர்ந்து வந்து உங்களை அடிக்க மாட்டான். ஹல்லேலூயா. சத்துரு உங்கள் பின்தொடர்ந்து வந்து உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உனக்கும் மற்றொருக்கிற வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். மோசே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் மோசே ஜெபத்தை கேட்டு மோசே பார்த்து சொன்னார், மோசே நீ ஏன் என்னிடத்தில் முறையிடுகிறாய், பார்வோனுக்கு எதிராக இன்னொரு ராஜாவை நான் எழுப்பியிருக்கேன், அவர் வந்து சண்டையை பார்த்துப்பார் என்று சொன்னாரா. ஆண்டவர் என்ன சொன்ன, மோசையை பார்த்து, மோசே என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, சமுத்திரக்கு நேராக முன்னோக்கி போ. எல்லாம் நினைச்சேன் முன்னோக்கி போறதா, முன்னோக்கி போய் சாகவா ஆண்டவர் சொல்லுகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, மோசே கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு மனிதனா இருந்தபடினா சத்துரு பின்தொடர்ந்து வர முடியவில்லை. ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் பின்தொடர்ந்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது, எந்த பிரச்சனைகள் பின்தொடர்ந்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது, எந்த காரியங்கள் பின்தொடர்ந்து, கடன் பிரச்சனைகள், வியாதிகள், வெளிவீனங்கள், மனுஷீக சூழ்ச்சிகள், உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக எந்த காரியங்கள் வாழ்க்கையை முன்னேறி போகாதபடி, சந்தோஷமா இல்லாதபடி, உன் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை பார்க்காதபடி எந்தெந்த காரியங்கள் பின்தொடர்ந்து தடைப்பட்டு தடைகளை கொண்டு வருகிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் தடைகளை நீ பார்க்க போவதில்லை, தடைகளை அகற்றுகிறவர், சத்துருவுடைய சூழ்ச்சிகளுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர்
கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவர் சேட்டேன் கீழ் வந்திருக்கிற உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. மார்த்தாள் மரியாள் இயேசு தாமதமா வருகிறதை பார்த்து அவர்கள் புலம்பினார்கள். கேள்வி கேட்ட ஜனங்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையிலே மார்த்தாள் மரியாள் அழுதார்கள். அவங்க நினைச்சு இயேசு வந்தபோது அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் ஏன் தாமதமா வந்தீர்? கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த மரியாள். எல்லாரும் கேட்டிருப்பாங்க, இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்த, இவ்வளவு ஜெபம் பண்ணீங்களே, இவ்வளவு நம்பினீங்களே, நம்பின அந்த ஆண்டவர் என்ன செய்தார்? நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கிறதா? உன் பிரச்சனைக்கு ஒரு மாறுதல் வந்திருக்கிறதா? உன் பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கிறதா? அதே நிலையில தானே உன் பிரச்சனை இருக்கிறது. நீ நம்பி தேடி வந்திருக்க அந்த தேவன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார்? கேள்வி கேட்கிற மக்கள் மத்தியிலே பதில் சொல்ல முடியாத கலக்கத்தோடு அழுகியோடு வந்திருக்கிறாய் அல்லவா? நான் எடுக்கிற முயற்சிகள் என் பிள்ளையோட வாழ்க்கையிலே, நான் எடுக்கிற முயற்சிகள் என் தொழிலுக்காக, நான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றும் ஏமாற்றம், தோல்வி, மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல என்று அழுகியோடு வந்திருக்கிற என் அன்பு மகளே, மார்த்தாள் மரியாள் அப்படிதான் இருந்தாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனாலும் இயேசு தாமதமாக வந்தா. அவங்க நினைச்சாங்க, இந்த தாமதம் தான் என் வாழ்க்கையில எல்லாரும் பேசுகிறது போலதான் இந்த காரியம் நடந்துட்டு நினைச்சாங்க. ஆனா அந்த தாமதம் தான் மார்த்தாள் மரியாள் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை பெத்தானியிலே நடந்தது. மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை பார்த்த கேள்வி கேட்ட மக்கள் கேள்வி கேட்காதபடி அவர்கள் வாய் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. காரியங்கள் தாமதிக்கிறதாக இருக்கலாம், ஆனா அந்த தாமதம் தான். முன்பு இயேசு வந்திருந்தால் வியாதியின் படைக்கில் இருந்த லாசருக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கும். ஆனா வியாதியின் படைக்கில் இருக்கிற மனிதனுக்கு அற்புதத்தை செய்கிறதை காட்டிலும் ஒருவரும் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நடந்தது. மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். சாட்சியாக அவருடைய வாழ்க்கை மாறினது. எந்த காரியம் உன் வாழ்க்கையை மறிக்கும் தருவாயில் இருக்கிறது? உறவுகள், உன் சந்தோஷம், உன் ஆரோக்கியம், உன் நிம்மதி. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற உனக்கு உன்னை வாழ்க்கையை மீண்டும் தட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் மார்த்தாள் மரியாள் அந்த ஊர்ல யாரெல்லாம் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியல. ஆனா இந்த சம்பவம் அநேக யூதர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக, கர்த்தரை நம்பத்தக்கதாக, நம்பிக்கையின் அடையாளமாக, பெத்தானியா என்றாலே மார்த்தாள் மரியாள் லாசரு என்ற நம்பிக்கையின் அடையாளமாக வாழ்க்கை மாறினது. நீ இருக்கிற தெருவில் கர்த்தர் உன்னை தான் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக வைக்க போகிறார். இந்த அரக்கோணத்தில் உன்னை தான் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறார். ஆன்லைன்ல பார்க்கிற, you are watching online, God is going to make you as a testimony in your place. நீ இருக்கிற தெருவிலே, நீ இருக்கிற பட்டணத்திலே கர்த்தர் உங்களை தான் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக வைக்க போகிறார். இன்றைக்கு அழுகிற ஒரு அடையாளமாக இருக்கலாம், தோல்வி கண்ட ஒரு அடையாளமாக இருக்கலாம், வியாதி உள்ளவன் என்று ஒரு அடையாளத்தோடு நீ வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அடையாளம் மாறப்போகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உன் அடையாளம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வேதனைகளை, கலக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. சொல்லுங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழவதும் கர்த்தா நீ அறிந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும் கர்த்தா நீ அறிந்திருக்கிறீ. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே,
காப்பவரே, என்னை காப்பவரே, నీవు నన్ను ఆవరించవు, నీ చేయినే మేడ ఉంచావు. తెలుగులో పాడங்களை பார்க்கலாம். నీవు నన్ను ఆవరించవు, నీ చేయి మేడ ఉంచావు. నేలించుట కూర్చుట బాగుగా విరుగున్నాను. లేవుంచుట కూర్చుంటుట బాగుగా విరిగిన్నాను. నన్ను చూచువాడా, దినం కాయవడా, నన్ను చూచువాడా, దీనం కాయువాడా. ஆராய்ந்து அருந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கிறே. நீ வடிக்கிற கண்ணீரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறே. ஆராய்ந்து அறிகிற தெய்வமே, சுற்றி சுற்றி சோர்ந்திருக்கிறே. நான் அமர்வதும் நான் எழுவதும் கர்த்தானி அறிந்திருக்கிறே. அப்பா பார்த்து சொல்லவோ, நான் அமர்வதும் நான் எழுவதும் கர்த்தானி அறிந்திருக்கிறே. என்னை காண்பவரே, இனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நான் ஆந்திராக்கு நான் போகணும். ஆனா அந்த தெலுங்கு சாயல் கொஞ்சம் வருகிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவனை ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவர் உண்டு. கர்த்தரை சார்ந்திருந்த 3 வேளை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த தானியேலை சிங்க கபியில போட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இனி தானியேல் ஜெபிக்க போவதில்லை. அவருடைய கனவு, அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த சத்துருக்கள் அறியவில்லை, அந்த சிங்க கெவி தான் தானியேலை இன்னும் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறினது. கர்த்தர் யார் என்று ராஜாவுக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அறிகிறதுக்கு ஒரு காரணமாக மாறினது. அந்த தேசத்தையும் சட்டத்தை மாற்றமைக்கிற ஒரு சூழ்நிலையாக மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற உனக்கும் கர்த்தரை தேடுகிற உனக்கும் மற்றொரு வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் கேள்வியாக இருக்கலாம். இது மாறாது முடியாது என்று எண்ணலாம். ஆனா கர்த்தரை நம்புகிற என் அன்பு பிள்ளையே, கர்த்தரை நம்புகிற போது, கர்த்தரை நம்பும் போது வாழ்க்கையில் வருகிற மாற்றங்கள், நன்மைகள் என்ன தெரியுமா? நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் போது உன்னுடைய விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. காத்திருக்கிற அனுபவம் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. காத்திருக்கிற அனுபவம், சூழ்நிலை, காலம் தேவன் உனக்கென்று வைத்திருக்க மேன்மையான உன் சிந்தையை, உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை பக்குவப்படுத்துகிற ஒரு நிலையாக மாறினது. உன் காத்திருக்கிற காலம் கர்த்தர் உன்னை சீர்படுத்த விரும்புகிறார், உன்னை பலப்படுத்த விரும்புகிறார், உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஆண்டவர் யாக்கோபை உருவாக்கினார். ஆனா அந்த காத்திருக்கிற காலம், யாக்கோபை உருவாக்கின ஆண்டவர் அவர் இஸ்ரவேலாக ஃபார்ம் பண்ணினார். ஹல்லேலூயா. சவுலை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த காத்திருக்கிற காலம் சவுலை ஆண்டவர் பவுலாக ஃபார்ம் பண்ணினார்.
ஆபிரகாம் என்று ஆண்டவர் உருவாக்கினார், ஒரு மனிதனை உருவாக்கினார். அவர் காத்திருக்கிற அந்த அனுபவம், காத்திருக்கிற அந்த காலம், ஆபிரகாம் மனிதனை ஆபிரகாம் என்று ஆண்டவர் மாற்றினார். ஆண்டவர் இந்த நாளை உங்கள் வாழ்க்கையை காத்திருக்கிற ஒரு நிலையிலே நீங்கள் கடந்து செல்கிற நபராக இருக்கலாம். அந்த காத்திருக்கிற காலம்தான் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எரேமியாவை பார்த்து சொன்னார், நீ குயவன் வீட்டுக்கு போ. அந்த குயவன் வீட்டிலே அந்த குயவன் ஒரு மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தார். அவர் வணைந்து கொண்டிருந்த போது அந்த மண்பாடம் கெட்டு போயிற்று. கெட்டு போன பாத்திரத்தை அப்படி விட்டு விடாமல் வேறு ஒரு அழகான பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த பாத்திரத்தை நல் பாத்திரமாக மாற்றின இந்த மனிதனை போல இஸ்ரவேலை ஏன் நான் மாற்ற மாட்டேன் என்று, இஸ்ரவேல் குடும்பத்தை ஏன் அவருடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டேன், ஏன் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியாவை பார்த்து பேசினார். இந்த நாளிலே குயவன் கையிலே நீ இருக்கிறாய் என்று மறந்து போகாதே. அந்த கள்ளிமண் குயவனுடைய கையிலே அடுங்கி விட்டு கொடுக்கிறபடி காத்திருக்கிறபடினால் காத்திருந்த அந்த கள்ளிமண்ணை ஆண்டவர் அந்த குயவன் ஒரு நல்ல பாத்திரமாக வணைந்தார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அந்த கள்ளிமண் குயவனோட கையில விட்டு கொடுத்தால்தான் அந்த கள்ளிமண் ஒரு பாத்திரமா இருக்கும். அந்த கள்ளிமண் குயவன் உருவாக்க காத்திருளாமல் போனால் அந்த களிமண் என்ன இருக்கும்? களிமண்ணா தான் இருக்கும். ஆனா உலகத்திற்கு நாம களிமண்ணாக பார்க்கலாம். ஆனா குயவனுக்கு அந்த களிமண்ணை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பாத்திரமா தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்று கவலைப்படாதீங்க. உன்னை அற்பமா பார்க்கலாம், வியாதி உள்ளவா பார்க்கலாம், தோல்வி அடைந்தவன் அவரை பார்க்கலாம், ஒன்றுக்கு உதவாத பார்க்கலாம். ஆனா குயவன் உலகத்தை அண்டா சரசத்தை படைத்த தேவன் உன்னை பார்க்கும் பொழுது உலகம் பார்க்கிறது போல அவர் பார்ப்பதே இல்லை. அவருடைய அழகான ஒரு பாத்திரமாக அவர் வணைகிற ஒரு தேவனாக இருக்கிறார். என் அருமையுடைய பிள்ளையே, அவருக்காக காத்திருக்கிற உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். வேதத்தை நீங்கள் பார்ப்பீரானால் ஆண்டவர் மோசேன்னு ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். தன்னுடைய மாமனாருடைய ஆடுகள் மாடுகளை அவர் ஏறிக்கொண்டிருந்த போது, அதை வழிநடத்திக் கொண்டிருந்த போது அந்த ஓரை மலையிலே ஒரு முச்செடி எரிகிறதை அவர் பார்க்கிறார். பல மேய்ப்பர்கள் இருந்தார்கள். ஆனா மோசே கிட்ட போகும்போது கர்த்தர் முச்செடியிலிருந்து பேசினார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று பேசின ஆண்டவர் சொன்ன இருக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவர் மோசேயை அழைத்து பேசினது மாத்திரமல்ல, நீ மீண்டும் எகிப்துக்கு போக வேண்டும், பார்வோன் முன்பாக நிற்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் சொல்லி ஒரு கட்டளை கொடுக்கிறார். மோசேயும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர் திரும்பி போகிறதை பார்க்க முடியும். இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீரானால் ஆண்டவர் மோசே அழைக்கும் போது எப்படி அழைத்தாராம்? மோசே மோசேன்னு 2 தடவை அவளை அழைக்கிறதை நீங்க பார்க்கலாம். மோசே மோசேன்னு 2 தடவை அழைக்கிறது நீங்க பார்க்கலாம். வேதத்தில் பார்ப்பீரானால் 7 பேரை 2 தடவையா ஆண்டவர் அழைச்சார். நீங்கள் ஆதியாகமம் 22, 11, 13 வசனத்தின் பார்ப்பீரானால் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைத்தார். ஆதியாகமம் 46, 1, 11 வசனம் சொல்லுகிறது யாக்கோபே யாக்கோபே என்று அழைத்தார். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1, 10 வசனம் சொல்லுகிறது சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். லூக்கா 10 அதிகாரம் 38 42 வசனத்தின் படிப்பீரானால் மார்த்தாலே மார்த்தாலே என்று அழைத்தார். லூக்கா 22 அதிகாரம் 31 32 வசனத்தில் பார்ப்பீரானால் சீமோனே சீமோனே. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தின் பார்ப்பீரானால் சவுலே சவுலே. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், மீண்டும் மீண்டும் ஒரு மனிதனை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால், என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை உங்களை செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டார், காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். மீண்டும்
ரெண்டு தடவை அவர்களை பேர் சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைத்தது பார்க்கலாம். எதுக்காக 2 தடவை? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, 2 தடவை அவங்க பேர் சொல்லி அழைத்ததுக்கு காரணம் ஒண்ணு, அவங்க ஆண்டவருக்கு மிக முக்கியமான நபராக பார்க்கப்பட்டார். 2வது, தேவன் அவர்களை கொண்டு ஒரு மேன்மையான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் சொல்லத்தக்கதாக அவர்களை அழைத்தார். ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நான் யோசித்த இந்த மோசே கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பார்வோனை பார்க்க போகிறார். பார்வோனை பார்க்க போகும்போது பார்வோன் எப்படி பார்த்திருப்பார் மோசைய? ஓ, மோசே வந்திருக்கிறாரா? இந்த மோசே எப்படி பார்த்திருப்பாரு? அற்பமா பார்த்திருப்பார். இவன் பயந்து ஓடி போன ஆளுதானே, பயப்படுகிறவனாக பார்த்திருப்பார். தோல்வி அடைந்த, என்னை எதிர்த்து நிற்க திராணியற்றவனாக, தோல்வி அடைந்தவனாக ஓடி போன மனுஷன் தானே, தோல்வி அடைந்தவனாக பார்த்திருப்பார். தைரியம் இல்லாத ஒரு நபராக பார்வோன் அற்பமாக பார்த்திருப்பார். ஆண்டவர் சொல்லி போய் அங்க நிற்கிற மோசே போய் நிற்கிறார் பார்வோனுக்கு முன்பாக. ஆனா மோசேயோட பார்வோனோட பதில் என்ன? நான் இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்க மாட்டேன். திரும்பமாக மோசே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, மோசே நான் போய் கேட்டேன், ஆனா பார்வோன் இல்லைன்னு பதில் சொல்லிட்டான், என்னை அற்பமா பார்க்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? சரிப்பா, திரும்பி நீ போகாதன்னு சொல்லல, திரும்பி போய் நில்லப்பா, மீண்டும் பார்வோனுக்கு முன்பாக நில்ல. அப்பொழுதும் ஒரு தோல்வியான ஒரு பதில் தான். திரும்ப ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுகிறார், நான் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? திரும்பி போய் திரும்பமாக போய் நின்று திரும்பமாக மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்றான். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, இன்று கூட நீங்க கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, தேவ மனுஷி சகோதரி சொல்லியிருக்காங்க, பிரதர் சொன்னாங்க, அவங்க கூப்பிட்டதால மீண்டும் மீண்டும் இந்த பிரேயர் மீட்டிங் வந்திருக்கிறேன். மோசே மீண்டும் பார்வோனுக்கு முன்பாக வந்தான். தோல்வியான ஒரு நிலையிலே ஏமாற்றத்தோட தான் திரும்பி போனான். இதுவரைக்கும் ஏமாற்றத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க போயிருக்கலாம், ஆனா இன்றைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, உன் மீண்டும் ஏமாற்றத்தை பார்த்து, மீண்டும் தோல்வியை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை செவி கொடுக்க வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டார். மோசே ஒருவேளை யோசிச்சிருக்கார், 3வது தடவை 4வது தடவை போன போது அவருக்குள்ள ஒரு சலிப்பு வந்திருக்கும். அவர் சொல்லியிருப்பார், ஆண்டவரே, திரும்பி போனாலும் இல்லதான் பதில் சொல்லுவார். திரும்பி எதுக்கு நான் போகணும்? திரும்பி எதற்கு போகணும்? போறது வேஸ்ட். அவன் மனுஷன் மாறவே மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு தடவை மோசே போய் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, எவ்வளவு தடவை அவன் முன்பாக நின்றாரோ அவ்வளவு அதிகமாக பார்வோனுடைய இருதயம் கடினமானது. இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணினோம், எவ்வளவு கர்த்தரை தேடி இருந்தாலும், எவ்வளவு கர்த்தர் அநேக வேத வசனங்களை கேட்டிருந்தாலும், இன்னும் என் வாழ்க்கையில என் சூழ்நிலை எல்லாம் கடினமா தான் இருக்கிறேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பார்வோனுடைய இருதயம் எவ்வளவாக கடினமாக இருந்ததோ அவ்வளவு அதிகமாக தான் தேவன் தம்முடைய மகிமையை, மகத்துவத்தை விளங்க செய்தார். ஹல்லேலூயா. எந்த பார்வோன் இல்லைன்னு சொன்னாரோ அதே பார்வோனுக்கு முன்பாக மீண்டும் நின்ற மோசேக்கு இந்த தடவை ஒரு பதில் வந்தது. நீயும் உன் ஜனங்கள் நீங்கள் புறப்பட்டு போகலாம். ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் ஏமாற்றத்தோடு தோல்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி மீண்டும் வந்திருக்கிற உன் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாறுதலை, திருப்பத்தை நீ பார்ப்பாய். மீண்டும் இல்லைன்னு சொன்ன பார்வோனுடைய வாழ்க்கை இல்லாமல் போனது. மீண்டும் பார்வோனு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்ற மோசே இன்றும் மேன்மையாக பேசப்படுகிற ஒரு நபராக, ஒரு சிறந்த தலைவராக மாறினார். ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பெனினால் நெருக்கி அற்பமா பேசினார். பெனினால் பேர் மறக்கப்பட்டிருக்கிறது. அற்பமா எண்ணப்பட்ட அன்னாள் பேர் நினைக்கப்படுகிறவளாக மாறினாள். ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, லேயாள் தன் கணவரால் அற்பமாக எண்ணப்பட்டார். தன் கணவரால் நேசிக்கப்படாத ஒரு பெண்மணியாக லேயாள் இருந்தார். ஆதியாகமம் 29:31 வசனம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்படுகிறத
கர்த்தர் பார்த்தார். மீண்டும் மீண்டும் ஏமாற்றம், மீண்டும் மீண்டும் தோல்வி, மீண்டும் மீண்டும் அவமானம். ஆனா மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் அழுத ஜெபித்த லேயால மீண்டும் மீண்டும் எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? ஆதியாகமம் 29:33 வசனம் சொல்லுகிறது, மீண்டும் மறுபடியும் லேயாள் ஒரு குமாரனை பெற்றான், அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 29:34 வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் லேயாள் ஒரு மகனை பெற்றாள், அவனுக்கு லேயாள் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 29:35 வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் லேயாள் ஒரு பிள்ளையை பெற்றாள், அந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டார். ஆதியாகமம் 30:19 வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் லேயாளை கர்த்தர் நினைத்தார், யாக்கோபுன்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை கூட கிடைக்குமாண்டி என்று எண்ணின அழுத அந்த லேயாள் மீண்டும் மீண்டும் அவமானத்தின் ஊடாக சென்றார், மீண்டும் மீண்டும் கண்ணீரின் பாதையில் சென்றார். அற்பமாக நடத்தப்படுகிறத கர்த்தர் பார்த்தார். மீண்டும் மீண்டும் அவமானமா, மீண்டும் மீண்டும் ஏமாற்றமா, மீண்டும் மீண்டும் அற்பமாக ஏளனமாக நடத்தப்படுகிறாயா? ஒரு கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் அவமானத்தை பார்த்த அந்த லேயாளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாராம்? மீண்டும் மீண்டும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 6 குமாரர்கள் ஒரு மகளை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. அப்படின்னா எத்தனை பிள்ளைங்க? ஏன் உங்களை கணக்கு போட சொன்னேன்? என் பேர் தான் மேக்ஸ்வெல், நான் மேக்ஸ்ல ரொம்ப டல். அவன் ஒரு பிள்ளை கூட கிடைக்காத ஒரு நிலையில இருந்த அந்த லேயாளை சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு பெண்ணாக மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த லேயாளோட வம்சத்துல தான் மோசே பிறந்தார், அந்த லேயாளோட வம்சத்துல தான் ஆரோன் பிறந்தார், அந்த லேயாளோட வம்சத்தில் தான் யூத ராஜசிங்கமாக இயேசு ராஜா பிறந்தார். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் அவமானம், மீண்டும் மீண்டும் ஏமாற்றம், தோல்வி, நஷ்டம், இழப்பு என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை மீண்டும் மீண்டும் உன்னை ஆசீர்வதி போகிறார். உன் காத்திருப்பதில் வீண் போகாது, உன் அழுகை வீண் போகாது. நீ எதிர்பார்க்காத ஒரு மாறுதலை, திருப்பத்தை ஆண்டவர் கட்டிடுவார். நாகமான் குஷ்டரோகியோடு இருந்தான். தேவ மனிதன் சொன்னார், யோர்தான் குளத்தில் போய் குளி. ஒரு தடவை, 2 தடவை மீண்டும் குளித்தார், ஒண்ணு நடக்கல. 5வது தடவை குளித்தார், ஒண்ணு நடக்கல. 6வது தடவை குளித்தார், ஒண்ணு நடக்கல. ஆனா 7வது தடவை குளித்து வெளியே வந்தபோது அவருடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையை போல மாறினது. ஹல்லேலூயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையை மீண்டும் மீண்டும் நீ எதிர்பார்த்தது போல நாகமான் இன்னும் ஒரு மாற்றம் நடக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போய் வந்திருக்கலாம். வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நீங்கள் எதிர்பார்க்காத மாறுதலை, நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பத்தை உங்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. உம்மை ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நாகமான் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த குளத்தில் அந்த ஆற்றிலை குளித்தான். அவன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். அவனோட பிரயாசம், அவனோட முயற்சி வீண் போகவில்லை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற இதுவரைக்கும் ஏமாற்ற நீங்க எடுத்த உன் பிள்ளையை குறித்து நீங்க எடுத்த முயற்சி, உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்க எடுத்த பிரயாசங்கள் எதிர்பார்த்தது போல பலனை பார்க்காமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்தை, தோல்வியை, அவமானத்தை பார்த்த உடனே மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நாகமானுக்கு ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ததாக வேத வசனம் சொல்லல. அவருடைய மாம்சம் எப்படி இருந்ததான்? ஒரு சிறு பிள்ளையை போல மாறிட்டான். அவர் ஊருக்கு போகும்போது எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாகமான் வருவார், நாகமான் வருவார். அங்கே எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. எப்படி நியூஸ் போயிருக்கோன்னு தெரியல. அங்கே போன உடனே எல்லாரும் கேட்டிருப்பாங்க, உங்களை பார்த்து நாகமான் தான் இருக்கு, நீங்கள் நாகமானுடைய தம்பியா? நாகமான் பின்னாடி வராரா? அவர் சொல்லியிருப்பார், நான் வா நாகமான். அடியாளம் தெரியாதபடி கர்த்தர் ஒரு மாறுதலை, ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம், ஆண்டவர் செய்கிற ஒரு அதிசயம் அப்படிதான் இருக்கும். யோசேப்பை ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுத்தாரு. அவனுடைய சகோதரர்லாம் எகிப்துக்கு போறாங்க. யோசேப்பு தான் அங்க முத்திரை மோதிரம் உள்ளவனாக அதிகாரியாக அமர்ந்திருக்கிறான் என்று சொல்லி அவங்களால என்ன பண்ண முடியல?
அடையாளம் கொள்ள முடியல. அவளால் நம்பவே முடியல. நான் தான் யோசிப்புன்னு சொன்னபோது அவளால் நம்பவே முடியல. ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், இதுவரைக்கும் ஏமாற்றத்தை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் தோல்வியினை பார்த்திருக்கலாம், ஜனங்கள் நம்ப முடியாதபடி எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அவர் அதிகமாக கிரியை செய்ய போகிறார். ஒரு விதவை பெண், கடவுளுக்கும் பயப்படாத, மனுஷனை மதிக்க தெரியாத ஒரு நியாயாதிபதி இடத்தில் மீண்டும் மீண்டும் போனார். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இந்த மனுஷனத்தில் எந்த நியாயத்தை நீ எதிர்பார்க்க முடியாது, மீண்டும் மீண்டும் போறி, வேற ஆளை தேடுமா, வேற வழியை பாரு. ஆனா மீண்டும் மீண்டும் அந்த மகள் நியாயாதிபதியத்தில் சென்றாள். எந்த மனிதன் கடவுளை மதிக்காதவன், எந்த மனிதன் மனுஷனை மதிக்க தெரியாதவன், அந்த மனிதன் சொல்றான், என்னை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்த இந்த பெண்ணுக்கு நான் நியாயத்தை செய்யாமல் இருப்பேனோ? இதுவரைக்கும் ஏமாற்றத்தை, தோல்வியை நீ கண்டிருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதிர்பார்த்தது போல பலனை பார்க்காம வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பதிலை ஆண்டவர் தரப்போகிறார். எல்லாரும் இந்த மனிதன் கையில் திடப்பட்ட அந்த மகளுக்கு அந்த நீதியை செய்த போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இவரா அந்த அற்புதத்தை செய்தாரு. நீங்கள் எதிர்பார்க்காத பலனை, எதிர்பார்க்காத மாறுதலை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக 2000 ஆண்டுக்கு முன்பாக போயிடாதுங்க, 2024 ஆண்டிலே எனக்கு பேக் ப்ராப்ளம் இருந்தது. என்னை ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் செய்தார்கள். அப்போ என்கிட்ட பணம் கூட இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல ஆயுர்வேதிக், சித்தா, பல அக்குபஞ்சன், பல மருத்துவருக்கு நான் செலவு செய்தேன். ஆயிரக்கணக்கான பணம். ஆஃபீஸில் ஒரு 6000 ரூபாய் லோன் எடுத்துட்டு தான் நான் போனேன். அங்கே ஸ்கேனே 6000 ரூபாய். முதல் அந்த 1 ஹவர்லேயே அந்த காசு செலவாயிற்று. என்ன செய்யணும் தெரியல. டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் செய்யணும், 75,000 என்னோட ஃபீஸ்ன்னு சொன்னார். என் வைஃபுக்கு ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிடுது. நம்மக்கிட்ட 100 ரூபாய் கூட இல்லை, 75,000 டாக்டர் ஃபீஸ். அப்போ ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்லாம் எங்கே போகிறது? நான் சொன்னேன், இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் உதவி செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆப்ரேஷன் நடந்தது. மறுநாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் படுத்த படுக்க, எனக்கு 28 தையல், ஒரு மேஜர் ஆப்ரேஷன். என்னால் திரும்ப முடியாது. ஆப்ரேஷன் முன்பாக என்னால் கொஞ்சம் நடக்க முடியும். ஆனால் ஆப்ரேஷன் பிறகு இடுப்புலேருந்து கால் மரக்கட்டையை போல மாறிடுச்சு. டாக்டர் வந்தார். என் மனைவி சொன்னாங்க, அவருக்கு மரக்கட்டையை போல ஒரு உணர்வே இல்லை. டாக்டர் சொன்னார், அவர் ஒரு காலடி எடுத்து வைத்தா தான் நான் கேரண்டி கொடுக்க முடியும். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண சொன்னதால் தான் ஆப்ரேஷன் பண்ணேன். இது அவர் முயற்சி செய்தாதான் அது அவரோட பிரச்சனை மாறும். அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், டாக்டர், நீங்கள் கொடுக்குற கேரண்டியை நம்பி நான் வரல, எனக்கு ஒரு கேரண்டி ஒருத்தர் கொடுத்துருக்கிறார், அந்த கேரண்டியை நம்பி நான் வந்திருக்கேன். அவர் கேட்டார், யார் அந்த கேரண்டி கொடுத்தாரு? அந்த கேரண்டி இந்த வசனத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. மறுநாள் ஆபரேஷன் முடிந்து இந்த 6வது நாள் 7வது நாள் படுத்திருந்தேன். மே மாதம் 22:12 மணி. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். திடீர்னு ஒரு பிரகாசமான வெளிச்சம். அந்த பிரகாசமான வெளிச்சத்தில் இயேசு முகமுகமாக பார்க்கிற ஒரு பாக்கியம் என்னை வந்து தொட்டார். என் இடுப்பு பகுதியை தொட்டார். நீ திரும்பன்னு சொன்னார். வலது புறம் திரும்பி, இடது புறம் திரும்ப, அது கூட உணர்வற்ற நிலையில் இருந்தேன். நான் திரும்பி நான் படுத்திருந்தேன். மறுநாள் காலையில் திரும்பி படுத்துட்டு இருந்தேன். மனுமி கேட்டா, என்னங்க நீங்க திரும்பி படுத்திருக்கேன், எப்படி திரும்பினீங்கன்னு கேட்டா. நான் சொன்னேன், ஏசப்பா வந்தாரம்மா, நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய போகிறார், ஊழியத்தை எப்படிலாம் ஆசீர்வதிக்க போறார் என்றெல்லாம் பல காரியத்தை ஆண்டவர் சொன்னார். உண்மையா சொல்றீங்க? நானும் இங்கே தானே படுத்திருந்தேன், ஆண்டவர் வந்தாரா? ஆமா, இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அந்த நேரத்தில் டாக்டர் வந்தார். நான் பெட்டில் சாய்ந்து பல்லு தேய்த்துட்டு இருந்தேன். நான் பல்லு தேய்த்து கொண்டிருக்கிறத பார்த்த உடனே, how it is possible என்ன கேட்டார். நான் சொன்னேன், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. டாக்டர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. நான் இதுவரைக்கும் யாருக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கல. 75 என் ஃபீஸ் சொன்னேன், 50 வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலான்னு. தேங்க்யூ உனக்கு. 8வது நாள் 3 மாடி ஏற ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சரி, இந்த வார்டில் வெளியிலே நான் நடக்க ஆரம்பித்தேன். அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தாங்க, என்ன பிரதர் டாக்டர் 28 தையல் மேஜர் ஆப்ஷன் நடக்க ஆரம்பிச்சுட்டேங்க.
8வது நாள் 3 மாடி ஏற இறங்க ஆண்டவர் கிருபை தந்தார். டாக்டர் வந்து சொன்னார், நான் 40,000 சொன்னேன், 50,000 சொன்னேன், அது 30,000 மாத்துன்னு சொன்னார். 30,000 சொன்னேன், அது 20,000 மாத்துங்கன்னு சொன்னார். எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, நாங்களும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க விரும்புகிறோம். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு பேஷண்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை பேஷண்ட்டாக என்னை இருக்க விடலை. ஏன்னா அங்கே சில பேர் வந்தாங்க, இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட சொன்னாங்க, ஏசு அழைக்கிறாருக்கு ஃபோன் பண்ணி, ஜீசஸ் கால்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, ஜெபம் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, ஜீசஸ் கால்ஸுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணோம், ஜீசஸ் கால்ஸ் ஆளே மேலே தான் இருக்கிறாங்க, மேலே போங்கன்னு சொன்னாங்க. நானும் ஆப்ரேஷன் நடந்து பேஷண்ட்டாக இருந்தேன். அநேகருக்கு ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பிள்ளை இல்லாத பிள்ளை பாக்கியம், வியாதியோடு வந்தவர்களுக்கு பல அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஒன்றுமில்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போனேன். வெளியே வரும்போது ஒரு கடன் இல்லாமல் வெளியே வந்தேன். ஹல்லேலூயா. எதிர்பார்க்க சில காக்கா வந்து கஞ்ச காக்கா, ஆனால் அந்த காக்காவெல்லாம் கொடுக்கிற காக்காவை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற மகளே, ஒவ்வொரு நாளும் நானும் என் மனைவி நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எலியாவுக்கு ஒரு காக்கா அனுப்புனீர், எங்களுக்கு ஒரு காக்கை அனுப்புங்க. டெய்லி எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுகிற அந்த நர்ஸ் வராங்க, காலையிலே மாலையிலே. சாயந்தரம் அந்த பில்லு வந்துடும். ஒரு 3-4 நாள் பில்லே வரல. அப்போ அந்த நர்ஸை கூப்பிட்டு, கேளுமா ஏன் பில்லு வரலன்னு கேளு. என் மனைவி கேட்டான், ஏன் பில்லு வரல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கோவப்படுவீங்க. நான் கோவப்பட மாட்டேம்மா, முதல் சொல்லு ஏன் பில்லு வரல. நீ வேலை செஞ்சிருக்க, கிளீன் பண்ணிருக்க, அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்த, அதுக்கு பில்லு கொடுக்கணும் இல்லையா? அவங்க சொன்னாங்க, அண்ணே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ரொம்ப பணக்காரன். அப்படியா, நல்லா இருக்கட்டும். 3 எண்ணெய் கப்பல் இருக்கான். அப்படியா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கட்டும். அவருக்கு நிறைய பணம் பேங்க்ல வச்சிருக்கிறாராம். சரிம்மா, அவங்க ரொம்ப நல்லா இருக்கட்டும். அதுக்கும் எனக்கும் இதுக்கும் என்னவா சம்பந்தம் சொல்லுமா, ஏன் என்னோட பில்லு தரல? அண்ணன், உங்களுக்கு வர வேண்டிய பில்லை நான் அவர் தலையில போட்டோம் அண்ணன்னு சொன்னாங்க. என்னால் முடிந்த ஒரு ஹெல்ப் அண்ணன். நான் சொன்னேன், இது தப்பம்மா, நான் ஒண்ணுமே கேட்கல. ஆனா கர்த்தர் எப்படி ஆட்களை எழுப்பினார் அல்லவா? நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்கல. அந்த வனாந்திரத்துல காலு மேல் கால் போட்டு காடையும் மன்னவன் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே சென்று உன் கோணனான வழிகளை நான் செவ்வையாக்குவேன். உனக்கும் மற்றொழுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரல, ஒரு மாற்றம் வரல என்று சொல்லி அழகியோடு நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரை தேடி வந்திருக்க என் அன்பு மகளே, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு மணி, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொன்னார். நீ அழுது புலம்புகிறதை காட்டிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்க கர்த்தருடைய பிள்ளையே, நீ துதிக்க ஆரம்பி. நீ துதிக்க துதிக்க உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழும். நீ துதிக்க துதிக்க உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் அகன்றி போகும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, உம்மை தான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கள்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்துன்னு நீங்க எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மைதான் நம்பி வந்திருக்கிறேன் அப்பா, உம்மை தவிர எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா.
அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை அன்றே யாரும் இல்லையப்பா, நீங்க தான் ஏதாவது செய்யணும், நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நீங்க தான் ஏதாவது செய்யணும், எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், முகத்தையே நோக்கி இருக்கிறோம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மை என்று யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உன் பிரச்சனை எது வேண்டாம் இருக்கட்டும், உன் வேதனைகள் எதுவா இருக்கட்டும், உன் கண்ணீரின் காரணமாக எது இருக்கட்டும், காத்திருந்து காத்திருந்து இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரல, ஒவ்வொரு நாளும் அந்த பாரனுக்கு முன்பாக தலை குனிகிற ஒரு நேரம், சற்று முன்பாக தலை குனிகிற ஒரு நேரம், நான் எடுத்த முயற்சிகளை இதுவரைக்கும் ஏமாற்றம் தான், இதுவரைக்கும் ஒரு அவமானம் தான், எல்லா சத்துருடைய தலை ஓங்கி இருக்கிறது, என் கைகள் குறுகி இருக்கிறன்னு சொல்லி அழுகியோடு இருக்கிறாயா? வேத வசனம் சொல்லுகிறது, மோவாபியர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தபோது, இஸ்ரேல் ஜனங்க மோயருடைய கைகள், பிலிஸ்தீனுடைய கைகள் ஓங்கி இருந்த போது, மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக நீட்டினார், கர்த்தருக்கு நேராக கைகளை நீட்டி ஜெபம் பண்ணின போது, அவன் எதிர்த்து வந்த சத்துருடைய கைகள் ஒடுங்கி போனது, ஒடுங்கி போனது. இந்த நாளில் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையை நான் நம்பி இருக்கிறேன், உம்மையை நம்பி இருக்கிறேன், உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, உம்மையை யாரும் இல்லை, அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை செய்கிறவர், நீ சகலத்தையும் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா 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 ஓரபா ரபா கரபா ஓரபா ரபா கரபா. கர்த்தர் உனக்கு முன்பாக கர்த்தர் தீவிரமாக வருகிறார். இதுவரைக்கும் பார்த்த ஏமாற்றம், இதுவரைக்கும் பார்த்த தோல்விகள், இதுவரைக்கும் நீ பார்த்த அவமானங்கள் அல்ல, லேயால் மீண்டும் மீண்டும் அவமானம், மீண்டும் மீண்டும் தோல்வி, மீண்டும் மீண்டும் அவர் எடுத்த முயற்சி, கணவரை புரிந்து கொள்ள வைக்க எடுத்த பிரயாசம் எல்லாவற்றிலும் தோல்வி. ஆனால் மீண்டும் மீண்டும் கர்த்தர் சத்துருடைய சமூகத்திலே அவள் எடுத்த பிரயாசம், அவள் எடுத்த செய்த ஜெபம் கர்த்தர் மறக்கல. கர்த்தர் அற்பமா எண்ணப்படுகிறது, லேயால் அற்பமா எண்ணப்படுகிறது. கர்த்தர் பார்த்தா, கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது. நீ வடிக்கிற கண்ணீர், நீ படுகிற பாடுகள், நீ செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை, ஒரு திருப்பத்தை உனக்கும் மற்றொரு வித்தியாசம். யோசேப்போட வாழ்க்கையில் வந்த வித்தியாசத்தை அவனோட சொந்த சகோதரர்களே புரிந்து கொள்ள முடியல, அறிந்து கொள்ள முடியல, அவனை ரெகக்னைஸ் பண்ண முடியல. கர்த்தர் உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை, அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, நாகமனுடைய அந்த குஷ்டரோகம், அந்த காயங்கள், அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடமே தெரியல. ஒரு வாலிபனை போல, ஒரு சிறு பிள்ளையை போல அவருடைய மாமிசம் மாறினது. இதுவரைக்கும் வாழ்க்கையில எந்த குறை எண்ணி அழுதா, கர்த்தருடைய சமூகத்தில் வந்த அன்பு மகளே, இனி அந்த குறைகள் தேடி பார்க்காதபடி, குறைகளை பார்க்க முடியாது, குறைகள் மறைகிறது, உன் வியாதி மறைகிறது,
உன் பலவீனங்கள் மாறுகிறது. உன்னை கட்டி வைத்த கட்டுகள் நீங்குகிறது. உன் பலவீனங்கள் மாறுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போக கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். ஹalleluya, ஹalleluya. லேயாளுக்கு வந்த பிள்ளைகள், லேயாள் வயிற்றிலே உருவாகின பிள்ளைகள் சரித்திரத்தை மாற்றி அமைக்கிற பிள்ளைகளாக, மாற்றி அமைக்கிற பிள்ளைகளாக மாறினது. உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை, உன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை உனக்கு சந்தோஷத்தை தருகிற மாத்திரமில்ல, அநேகருக்கு சந்தோஷத்தை, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை, அநேகரை அபிஷேகம் பண்ணுகிற சாமுவேலாக, அநேகரை தலையை உயர்த்துகிற, அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக ஓவன் கப்பை தலையை ஆண்டவர் உயர்த்துவா. எந்த காரியத்தை குறித்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து எப்போதோ ஏமாற்றம் தான், ஏதாவது ஒரு தடை வந்து இருக்கு. உன் பிள்ளை குறித்து நீ அழுத அழுகை கர்த்தர் கேட்டா, கர்த்தர் அதை கேட்டா. எந்த பிள்ளை குறித்து நீ அழுதாயோ அந்த பிள்ளை வாழ்க்கையில தான் நீ எதிர்பார்க்காத அதிசயத்தை பார்க்க போகிற, நீ எதிர்பார்க்காத மாறுதலை பார்க்க போகிற. எந்த காரியத்தை குறித்து, எந்த தொழிலை குறித்து, எந்த வேலையை குறித்து, எந்த காரியங்களை குறித்து நீ அழுதா அந்த காரியத்தில் நீ எதிர்பார்க்காத ஒரு மாற்றம், நீ எதிர்பார்க்காத ஒரு அதிசயம், ஜனங்கள் நம்ப முடியாதபடி எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை உன் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். நன்றி அப்பா, நன்றி நன்றி. சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நீ இருக்க போகிறாய். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தீயங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னதை போல நீ இன்னும் துதிக்கிற காரியங்கள் தேவன் முன்பாக வைத்திருக்கிறார். இன்னும் துதிக்கத்தக்கதாக அதிசயங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்னும் துதிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய நன்மையை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கட்டிட போகிறார். இனிமே அழுகிற நாட்கள் முடிந்து போய்விட்டது, அவமானத்தின் நந்தை நாட்கள் முடிந்து போய்விட்டது, சத்துருடைய அற்பமாக பேசின நாட்கள் முடிந்து போய்விட்டது. கர்த்தர் துதிக்கிற காலத்தை வைத்திருக்கிறார், துதிக்கிற நாட்களை வைத்திருக்கிறார், உயர்வு நாட்களை வைத்திருக்கிறார், மகிமை வெளிப்படுகிற நாட்களை வைத்திருக்கிறார், அபிஷேகம் நிறைந்த நாட்களை வைத்திருக்கிறார், சாட்சிகளை அறிக்கை செய்கிற, சாட்சியை சொல்லுகிற நாட்களை கர்த்தர் உன்னை முன்பாக வைத்திருக்கிறார். நாம் அப்படியே அமர்வோம். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கின்றார். நீங்கள் ஒரு காரியத்திற்காக பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம், ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு காத்திருக்கிற உங்களுக்காகவே ஆண்டவர் பேசியிருக்கின்றார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை என்று. ஆபகுக் 2:13 சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று. நிச்சயமாகவே தேவனுக்காய் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆனால் ஏசாயா 30:18 எப்படியாய் சொல்கிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார், கர்த்தர் நீதி செய்கின்ற தேவன், அவருக்கு காத்திருக்கின்ற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் எல்லாருமே காத்திருக்கிறோம். எதற்காக காத்திருக்கிறோம்? நாம் எதிர்பார்த்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை உண்டாகணும்னு காத்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னு காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறணும்னு காத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நியாயம், சரி. ஆனா இந்த வசனம் சொல்லுது, நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு இறங்கும்படியாக, நமக்கு சகாயம் செய்யும்படியாக யார் காத்திருக்கிறாங்களா? சர்வ லோகத்தையும் படைத்த தேவாதி தேவன் நமக்கு இறங்கும்படியாக அவர் காத்திருக்கிறாராம். அவர் எதற்காக காத்திருக்கிறார்? He is waiting for the right time. ஏற்ற காலத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். அவர் எதிலுமே என்ன பண்ண மாட்டார், முந்தவும் மாட்டார், எதிலையுமே
பிந்தவும் மாட்டார். எந்த நேரத்துல எந்த இடத்துல உதவி செய்தால் அவர் விரும்புகிறபடியான ஒரு மேன்மை நமக்கு வருமோ அந்த நேரம் வரும் வரை அவர் என்ன பண்றாராம், பொறுமையோடு காத்திருக்கிறார். அந்த தரிசனத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றார். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தரிசனம் இருந்தது. 17 வயசுல தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனம் நிறைவேற 13 வருடங்கள் அவர் காத்திருந்தார். அந்த 13 வருடங்கள் அவரை அதற்காக என்ன பண்ணார், ஆயத்தப்படுத்தினார். அந்த எந்த இடத்துல அவரை வச்சா அவர் விரும்புகிற அந்த தரிசனம் நிறைவேறும்படியான ஒரு வேண்மை வருமோ அந்த நேரத்திற்காக தேவன் காத்திருந்தார். அன்னால் ஒரு பிள்ளை பாக்கியத்திற்காக காத்திருந்தாங்க. அந்த காத்திருந்த நேரம் எதுக்காக, ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயாக விளங்கும்படியாக தேவன் அவரை ஆயத்தப்படுத்தினாங்க, தயார்படுத்தினாங்க, அதனால பக்குவப்படுத்தினார். அதனால நம்ம காத்திருக்கிற நேரம் ஒரு வீணான நேரம் அல்ல. ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வாக்கியம் உண்டு, your waiting time is not a wasting time, it's God's preparation time. நாம் காத்திருக்கின்ற அந்த நேரம் வீணான ஒரு நேரம் அல்ல, அது தேவன் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கின்ற அந்த தரிசனத்திற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நேரம், பக்குவப்படுத்துகின்ற நேரம். அதனால காத்திருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதை குறிச்சும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் என்னை குறிச்சு மற்றவங்களுக்குலாம் ஈஸியா நடந்துருச்சுன்னா அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம்தான். பிரதர் சொன்ன மாதிரி பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, ஆனா அந்த பிள்ளைகளை குறித்து வேதத்துல என்ன பண்ணல, சொல்லப்படவில்லை. அன்னாளுக்கு தாமதமாக பிள்ளை பிறந்தது, ஆனால் அந்த பிள்ளை குறித்து மேன்மையாக பேசப்படுகின்றதாக இருந்தது. அந்த பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் தாமதமாகின்றது என்று நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. தேவன் தாமதித்தாலும் மேன்மையான ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். தேவன் இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுக்காக தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில காரியம் தாமதமாகின்றது என்று ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கின்றாரோ அந்த நன்மையை நீங்கள் பெறும்படியாக தேவன் யோசேப்பை போல அன்னாளை போல உங்களை தேவன் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார், உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் ஆயத்தமாவோம். தேவன் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்ன வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை அவர் நிறைவேற்றுகிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இப்போதும் கூட தேவனுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக நம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கின்ற ஒரு வேளை நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம்.